வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். எதிர்காலத்தை கணிக்கிறதுக்கு பொதுவா 2 வழிகள் இருக்கு. ஒன்னு ஏற்கனவே இருக்கிற விதிகளை அப்படியே பின்பற்றுவது, இன்னொன்னு அந்த விதிகளே தூக்கி போட்டுட்டு புதுசா ஒன்ன உருவாக்குறது. இப்போ இந்த 2 சக்தி வாய்ந்த முறைகளுக்குள்ள நடக்கிற ஒரு சுவாரஸ்யமான போட்டியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். இங்கேதான் ஒரு பெரிய மர்மமே இருக்கு. ஒரு முறை பாத்தீங்கன்னா ரொம்ப கச்சிதமா ஒரு ஃபார்முலா படி இயங்குது. ஆனா இன்னொரு முறை அந்த ஃபார்முலாவே தூக்கி எறிஞ்சிடுது. இப்போ கேள்வி என்னன்னா, இதுல எது ரொம்ப பவர்ஃபுல்? வாங்க சேர்ந்து கண்டுபிடிப்போம். சரி, நம்ம போட்டியாளர்களை பார்ப்போமா? ஒரு பக்கம் புள்ளியியல் பகுப்பாய்வு. இது ஒரு திறமையான ஆர்கிடெக்ட் மாதிரி ரொம்ப துல்லியமான விதிகளை உருவாக்குது. இன்னொரு பக்கம் மெஷின் லேர்னிங். இது ஒரு டிடெக்டிவ் மாதிரி டேட்டாவுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ரகசிய பேட்டர்ன்ஸை தேடி கண்டுபிடிக்குது. சரி, வாங்க முதல்ல புள்ளியியல் பகுப்பாய்வு உலகத்துக்குள்ள நுழைவோம். இதோட ஒரே குறிக்கோள் என்ன தெரியுமா? ஒரு பிரச்சனை எவ்வளவுதான் சிக்கலா இருந்தாலும் சரி, அதை அடக்கி ஆள்றதுக்குன்னு ஒரு சரியான ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறது தான். இதுதான் புள்ளியியல் பகுப்பாய்வோட இதயமேன்னு சொல்லலாம். இந்த y ஈக்குவல்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எரர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கலாம். ஆனா அதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள். இது ஒரு சமையல் குறிப்பு மாதிரி தாங்க. இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் நடுவுல இருக்கிற சரியான உறவு என்னன்னு வரையறுக்க முயற்சி பண்ணுது. வாங்க இது ஒரு பங்கு சந்தை உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு கம்பெனியோட லாபம், அதாவது எக்ஸ் எவ்வளோன்னு நமக்கு தெரிஞ்சா அதோட ஷேர் விலை, அதாவது ஒய் எவ்வளோ இருக்கும்னு கணிக்க முடியுமா? புள்ளியல் என்ன பண்ணோம்னா இதுக்கு ஒரு விதி, அதாவது எஃப் ஐ உருவாக்கும். ஆனா நிஜ வாழ்க்கை ஒன்றும் கணக்கு மாதிரி கச்சிதமா இருக்காது இல்லையா? அந்த சின்ன சின்ன கணிக்க முடியாத விஷயங்களுக்காக தான் அந்த பிழை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கணக்கில் எடுத்துக்குது. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, புள்ளியியல் முறைங்கிறது ஒரு நேர்கோட்ல பயணம் செய்யற மாதிரி. ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப லாஜிக்கலா அடுத்து என்ன நடக்கும்னு கணிக்கிற மாதிரி ஒரு தெளிவான பாதையில போயிட்டே இருக்கும். சரி, இப்போ நம்மளோட 2வது போட்டியாளரான மெஷின் லேர்னிங்கா பார்ப்போம். இதுவும் களத்துல இறங்குது. ஆனா ஒரு நிமிஷம், இது விதிகளை பின்பற்ற போறதில்ல, இது விதிகளே உடைக்க போகுது. இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்டே வருது. மிஷின் லேர்னிங்கோட ஸ்டெப் என்ன தெரியுமா? புள்ளியியல் எதை வச்சு அதோட மொத்த கோட்டையும் கட்டுச்சோ அந்த ஃபார்முலாவே தூக்கி எறியறது தான். இங்குதான் மொத்த கேமும் தலைகீழா மாறுது. மிஷின் லேர்னிங் அந்த எஃப் என்ற விதியை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாது. அதுக்கு பதிலா அது என்ன பண்ணும்னா, நேரா பதிலுக்கு, அதாவது ஒய்க்கு போயிடும். அங்கிருந்து ரிவர்ஸ்ல வந்து கேள்விக்குள்ள, அதாவது எக்ஸ்குள்ள ஒளிஞ்சிருக்கிற பேட்டர்ன் என்னன்னு கண்டுபிடிக்கும். இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன். நாம மெஷினுக்கு எந்த விதியையும் சொல்லி கொடுக்கறதில்ல. அதுக்கு பதிலா 1000 கணக்கான கேள்விகளையும் அதுக்கான பதில்களையும் மொத்தமா தூக்கி கொடுத்துறோம். அது என்ன பண்ணும்னா, ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து அதுக்கு நடுவுல இருக்கிற அந்த ரகசிய கனெக்ஷன் என்னன்னு தானாவே கத்துக்குது. சரி, இப்போ இந்த 2 முறைகளையும் நேருக்கு நேரா மோத விட்டு பாத்திரலாம். அப்போதான் இதோட உண்மையான பலம் என்ன, பலவீனம் என்னன்னு நமக்கு தெரியும். இந்த டேபிள் பாத்தீங்கன்னா 2க்குள்ள வித்தியாசத்தையும் ஒரே பார்வையில அழகா காட்டிடும். ஒரு பக்கம் ஃபார்முலாவோட பலம், இன்னொரு பக்கம் பேட்டர்னோட நெகிழ்வுத்தன்மை, அதாவது அதோட ஃப்ளெக்சிபிலிட்டி. புள்ளியியல் ஒரு ஸ்டிஃபான ஸ்கேல் மாதிரி தாங்க. அதோட பலமே அதை வளைஞ்சு கொடுக்காதது தான். ஒரு நேர்கோட்டை அளக்க ஒரு ஸ்கேல் எப்படி பக்காவா பொருந்துமோ, அதே மாதிரி ரொம்ப தெளிவான நேரடியான பிரச்சனைகளுக்கு அதோட விதிகள் மிகச்சரியா வேலை செய்யும். ஆனா மெஷின் லேர்னிங் ஒரு ஃப்ளெக்சிபிளான டேப் மாதிரி. நிஜ உலக பிரச்சனைகளை யோசிச்சு பாருங்க. பங்குச்சந்தை ஏற்ற இறக்கம், நாம பேசுற மொழி, இதெல்லாம் ரொம்ப சிக்கலானது, கரடு முரடானது. இதையெல்லாம் அளக்க அந்த ஃப்ளெக்சிபிள் டேப் தான் தேவை. ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு மனுஷனால ஒரு தனி ஃபார்முலாவை எழுதவே முடியாது இல்லையா? சரி, அப்போ இந்த 2 அணுகுமுறைகள்ல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? வாங்க அதை நம்மளோட சொந்த கற்றல் முறையோட ஒப்பிட்டு பார்ப்போம். அப்போ மொத்தத்துல நாம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இதுதாங்க. புள்ளியியல் பகுப்பாய்வு ஒரு டேட்டாவை விளக்குறதுக்கு மனுஷங்க உருவாக்குன ஒரு ஃபார்முலாவை நம்பி இருக்கு. ஆனா மிஷின் லேர்னிங் எந்த ஃபார்முலாவும் இல்லாம டேட்டால இருந்தே அதுவா பேட்டர்ன்ஸை கண்டுபிடிச்சு கத்துக்குது. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இதுல எந்த முறை உங்களோட லேர்னிங் ஸ்டைலோட பொருந்தி போகுது? நீங்க எப்படிப்பட்ட ஆள்? ஒரு விஷயத்த கத்துக்க உங்களுக்குன்னு ஒரு ஃபார்முலா, ஒரு விதி இருந்தா நல்லா இருக்குமா? இல்ல அனுபவத்துல இருந்தே நீங்களே பேட்டர்ன்ஸை கண்டுபிடிச்சு கத்துக்க விரும்புவீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.